தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். சென்னையில் 61 வயது மூதாட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் 61 வயது மூதாட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது தேசிய மகளிர் ஆணையம் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கில் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறது. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், விவரம். வணக்கம் ஸ்ரீதர். சென்னையை உலுக்கிய 2 பாலியல் குற்ற வழக்குகள்ல தாமாக முன்வந்து தேசிய மகளிர் ஆணையம் தற்போது விசாரணையில ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சென்னையில இந்த மூதாட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கு, அதாவது சென்னை வேளச்சேரியில 61 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு மற்றும் சென்னை கோடம்பாக்கத்தில் இந்த 16 வயது சிறுவன் காவல்துறை அதிகாரிகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்திய இந்த வழக்கு, இந்த 2 வழக்குமே தற்போது தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த 2 வழக்கை விசாரணையில எடுத்திருப்பது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற அந்த வழக்குல இன்னும் உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும் என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் பொதுமக்கள் மத்தியில தற்பொழுது எழுந்திருக்கிறது குறித்து சொல்லலாம். இது குறித்து தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் தலைவர் தற்போது அந்த விஜயா ராகித் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த கடிதத்துல 7 நாட்களுக்குள் நடவடிக்கை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும், நியாயமான பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடத்த வலியுறுத்தி இருக்க வேண்டும், கைதிகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக சொல்ல வேண்டால் சிறுவனுக்கு ஏற்பட்ட காவல்துறையால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வேளச்சேரியில் அந்த 60 வயது மூதாட்டி அந்த குற்றச்சாட்டப்பட்ட நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டவரின் அந்த மறுவாழ்வு விவரங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அந்த கோரிக்கையும் அதுல சேர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குல இன்னும் ஒருதலை பட்சம் எந்த ஒரு ஒருதலை பட்சம் பார்க்காமல் முழு விசாரணையில் ஈடுபட வேண்டும் என்று தமிழக டிஜிபி அவர்களுக்கு தற்பொழுது தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையில ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்போது தமிழக டிஜிபி பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில இந்த வழக்கருடைய முதல் வழக்காக இந்த விசாரணை பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் மத்தியில. மற்றும் இந்த வழக்கில உண்மைத்தன்மை கண்டறிந்து முழுமையான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை எடுத்திருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் வன்முறை சம்பவத்தை தேசிய மகளிர் ஆணையம் நாங்கள் கடுமையாக சாட்டி இதை கண்டனம் தெரிவித்திருப்பது பெரும் ஒரு பரபரப்பையும் பொதுமக்கள் மத்தியில் இன்னும் உண்மையை கண்டறிவதற்கான ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.